இயேசு சீஷர்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. When Jesus was talking to his disciples, அவங்க உள்ளத்தை ஆயத்தப்படுத்திட்டு he இருக்கிறாரு. was preparing the hearts of the disciples. அப்படி போதிச்சிட்டு திடீர்னு என்ன செய்யறாரு? After preaching all these things, suddenly what he நீங்க does, 1 கொரிந்தியர் 11:24 பார்க்கும் பொழுது when you look at 1 Corinthians 11:14, திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். suddenly there was a great surprise for them. இயேசு அப்பத்தை எடுக்கிறாரு. He takes the bread in his இயேசு hand. அப்பத்தை எடுத்து After he takes the bread in his அதை hand, பிட்கிறார். he breaks the bread. அதை பிட்டு என்ன சொல்லுகிறார்? After breaking the bread, what he says, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், you please take this and eat. இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். He says, this is my body which is broken for you. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. They couldn't understand anything. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னு If சொன்னா you look at the next verse, அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்தார். at the same way he took the cup. அந்த பாத்திரத்தை எடுத்து He took the cup. இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறதுன்னு சொன்னார். This is my new covenant made out of my blood. இதை குடிக்கும் பொழுது என்ன ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு You சொல்றார். remember when you drink this. இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. After they listen to all these things, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது while they were listening to all these things, யூதாஸ் திடீர்னு கேள்வி கேட்கிறான். Judas suddenly asks a question. இயேசுவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், Lord, let all this thing be kept aside. என் கேள்விக்கு நீங்க பதில் கொடுங்க. You please answer to my question. நீங்க இவ்ளோ பேசுறீங்களே, You're talking so many things. இதெல்லாம் 4 சுவருக்குள்ளாக நீங்க செய்றீங்களே, All these things you are doing within the 4 walls. எங்களுக்கு மாத்திர ரத்தத்தை குறிச்சு சொல்றீங்க, You are talking about your blood only to us. எங்களுக்கு மாத்திர சரீரத்தை குறிச்சு சொல்றீங்க, You are talking about your body that is broken only to us. எங்களுக்கு மாத்திர நீர் யார் என்பதை சொல்றீங்க, You are talking about yourself only to us. எங்களுக்கு மாத்திர உம்மை விளங்க செய்றீங்க, You are revealing yourself only to us. வெளியில் இருக்கிறவங்களுக்கு உம்மை விளங்க செய்ய மாட்டீரோ? Will you not reveal yourself to the people ஏன் in the வெளியில் world? இருக்கிறவர்களுக்கு உம்மை விளங்க செய்ய Why மாட்டீ? are you not revealing yourself to the world? இந்த யூதாசை பத்தி பார்க்கும் பொழுது When we read about Judas, he was comfortable in his relationship with Jesus. இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு உறவில், ஒரு இணக்கமான ஒரு உறவில் அவன் இருந்தான். ஆமென். இயேசுவோடு ஒரு நல்ல இணக்கமான ஆரோக்கியமான சுகமான ஒரு உறவு அவனுக்கு இருந்தது. He had a very comfortable and a very healthy relationship with Jesus. மத்தவங்க எல்லாம் சும்மா இருக்கும் பொழுது When all the others kept quiet, இவன் மாத்திரம் தைரியமா பேசுறான், he boldly talks here. இவன் மாத்திரம் தைரியமா கேள்வி He கேட்கறான். boldly asks a question to Jesus. அந்த கம்ஃபர்ட் இல்லன்னு சொன்னா யாரும் தைரியமா இயேசு கிட்ட பேச முடியாது. If someone do not have that kind of comfort feeling, they will not ask such a அப்போ question. இயேசுவோடு அந்த அளவுக்கு இணக்கமான உறவு அவனுக்கு இருந்தது. So he had such a comfortable relationship with Jesus. அதனால தான் இந்த முக்கியமான கேள்வி அவன் கேட்கிறான். And that is why he is raising this very important question. தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் இயேசுவோடு அந்த இணக்கமான உறவு இருக்க அவர் விரும்புகிறார். A child of God, Jesus desires that you and I have the comfortable relationship with him. Secondly, இரண்டாவதாக, Judas was curious. Judas இப்படியாக ஒரு ஆர்வம் நிறைந்தவனாக அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. He was very curious. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கணும். All the children of God should be curious. மூன்றாவதாக, Thirdly, இந்த யூதாஸ் the Judas, அவன் ரொம்ப இரக்கமுள்ளவனாய் இருக்கிறான். he was a very compassionate person. அவன் இரக்கமுள்ளவனாய் He இருக்கிறான். was a very compassionate person. ஆண்டவருடைய பிள்ளைகள் The children of God, இரக்கமுள்ளவர்களாய் இருக்கணும், we should be compassionate. மனதுருக்கம் கொண்டவர்களாய் We should இருக்கணும். have the compassion in our hearts. யாராச்சும் கஷ்டப்படும் பொழுது ஐயோன்னு சொல்லணும். When somebody is struggling, we have to look at them and யாருக்காச்சும் ஏதாச்சும் வலி வந்தா நமக்கு வலி வந்த மாதிரி இருக்கணும். someone gets pain, we should also feel that pain. இந்த யூதாஸ் ரொம்ப இரக்கமுள்ளவனாய் இருக்கிறான். So Judas was a very compassionate person. அப்ப அவன் என்ன சொல்றான்? So what he says, இயேசுவே, எங்களுக்கு மாத்திரம் உம்மை விளங்க செய்றீங்களே, Jesus, you are revealing about yourself only to us. வெளியில இருக்கிறவங்க என்ன ஆச்சு? What would happen to the people in the world? அவங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்களே, They are hopeless, God. அவங்க எல்லாம் ஆறுதல் இல்லாம There's இருக்கிறாங்களே, no one to comfort them. அவங்க எல்லாம் இருள்ல மூழ்கிட்டு They இருக்கிறாங்களே, are all in darkness. அவங்க எல்லாம் சாபத்துல They இருக்கிறாங்களே, are all in curse. அவங்க எல்லாம் தொலைஞ்சு போய் இருக்கிறாங்களே, They seem to be lost. அவங்க எல்லாம் அன்புக்கு ஏங்கிட்டு They இருக்கிறாங்களே, are longing for love. வெளியில எவ்வளோ பேர் மடிந்து கொண்டு இருக்கிறாங்களே, There's so many people who are dying outside. எங்களுக்கு மாத்திரம் உம்மை விளங்க செய்றீங்களே, You are revealing about yourself only to us. அவங்களுக்கு உம்மை விளங்க செய்ய மாட்டீரோ? Why don't you reveal yourself
yourself to the people ஆண்டவரே in the உம்முடைய world? வல்லமை விளங்க செய்ய மாட்டீரோ? Why don't you reveal your power to them? நல்ல கவனிங்க. Listen இந்த carefully. யூதாசை குறித்து பார்க்கும் பொழுது When we look at about this Judas, அவனுக்கு ஆத்துமா பாரம் அந்த அளவுக்கு இருந்தது. he had a very big soul burden. அழிகிற மக்கள் மீது அந்த அளவுக்கு ஆத்துமா பாரம் He இருந்தது. had a great burden for the perishing souls. நம்பிக்கையற்றவர்கள் மீது அந்த அளவுக்கு அவனுக்கு பாரம் இருந்தது. He had a great burden for the hopeless people. அதனால தான் இந்த கேள்வியை And கேட்கிறான். that is the reason he is asking this question. என்ன ஹிஸ்டரி சொல்லுகிறது? When we look at history, இந்த யூதாஸ் this Judas, அவன் என்ன செய்கிறான்? what he's doing இயேசு உயிரோடு எழுந்த பிறகு after Jesus resurrected, அவன் ஒரு சபையை ஸ்தாபிக்கிறான். he is establishing a church. அவன் ஒரு அருமையான சபையை ஸ்தாபித்து சபையை கட்டினான், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தான். To win souls, we see that he established a church. ஆக அவனுடைய கேள்வி என்ன? So what is his question? மேசியாவே, Messiah, உம்முடைய வல்லமை ஏன் உலகத்திற்கு விளங்க செய்ய why are மாட்டேங்கிறீங்க? you not revealing your power to the outside world? வல்லமையை விளங்க செய்யுங்கப்பா. You please reveal your power to the world. அக்கிரமம் அதிகமா இருக்கு, There's so many injustices happening அநியாயம் outside. அதிகமா இருக்கு, Injustice and many things are happening போட்டி outside. அதிகமா இருக்கு, There's going to be there are competitions seen பொறாமை outside. அதிகமா இருக்கு, People are disliking one another. பகை அதிகமா இருக்கு. They are hating so much. அந்த அளவுக்கு அநியாயம் இருக்கிறதே. There's so much of injustice that is happening உம்முடைய outside. வல்லமை விளங்க செய்யுங்கப்பா. So you please reveal your power to them, நீங்க God. சும்மா கையை நீட்டினா போதும், It is just enough, God, if you just stretch forth பரலோகத்திலிருந்து your hand. அக்கினி வரும்பா. The fire would come down from நீங்க heaven. சும்மா சொன்னா போதும், It is just enough you say a word, God. எல்லாமே சுட்டு சாம்பல் ஆயிடும். Everything will be burnt out, நீங்க God. சும்மா சொன்னா It போதும், is just enough that you say, God. ஆயிரக்கணக்கான தூதர்கள் வருவார்கள், Thousands of angels would come down. அநியாயக்காரர்களை அடித்து நொறுக்குவார்கள். All those people who are doing injustice would be broken away. உம்முடைய வல்லமை விளங்க செய்தால் போதும் It ஆண்டவரே. is just enough, God, that you reveal உம்முடைய your power. ராஜ்யம் இந்த இடத்தில் ஸ்தாபிக்கப்படும். And let your kingdom be established here, ஆக God. யூதாஸ் எதை கேட்கிறான்? So what is Judas asking here? ஆண்டவருடைய வல்லமை விளங்க செய்ய கேட்கிறான். He's asking God's power to be revealed to சொல்லுங்க, the world. வல்லமைன்னு சொல்லுங்களேன். Everybody say power. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வல்லமை தான் ரொம்ப முக்கியங்க. For all of us, we give more importance to நான் power. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், I told this in the first service. EAGCல ஆவியே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வெளியில சொல்றாங்களாம். Many people from EAGC outside, they are saying there's no அவங்க Holy எந்த Spirit. ஆவியை குறிச்சு வெளியில அவங்க சொல்றாங்க I எனக்கு do தெரியாது. not know about which spirit they are talking ஆனா இங்க about. என்ன ஆவி இருக்கு நமக்கு But தெரியும். we know what kind of a spirit is ஆவியே operating இல்ல, here. They are saying there's no spirit in அங்க this church. கூச்சல் இல்ல, Their people are not shouting. அங்க டான்ஸ் இல்ல, People are not dancing. அங்க அபிஷேகம் இல்ல, There's no anointing. அங்க வல்லமை இல்ல, There's no power. அங்க அந்நிய பாஷை இல்ல They're not speaking in other tongues. அப்படின்னு சொல்லி வெளியே செல்றாங்களாம். And that is how many people are talking அந்த outside. சர்ச்சுக்கு போகாதீங்க, எங்க சர்ச்சுக்கு வந்துருங்க. They say, don't go to the church, come to our எங்க church. சர்ச்சில் பிசாசு ஆடுது பாருங்க. Look at how the evil spirits are dancing. நம்ம சர்ச்சில் பிசாசு ஆடுறதுக்கு இடமே There's கிடையாது. no room for evil spirits to dance அவன் here. ஆடுறத நான் ஏன் Why பார்க்கணும்? should I look at him நீ dancing? போடா, வெளியே ஆடிக்க போடா. We'll say, just get out of this place. ஆக நல்லா கவனிங்க, So listen carefully. EAGCல வல்லமை இல்ல There's no power in EAGC. அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போடாதீங்க. Please do not have such a wrong notion. அந்நிய பாஷை பேசணுமா? If you want to speak in other tongues, அது நமக்கும் ஆண்டவருக்கும். that is between us and God. நான் அந்நிய பாஷை பேசுறேனா? Am I speaking other நான் tongues? ஆண்டவரோடு I'm பேசுகிறேன். talking to God. ஆமென். ஆக அபிஷேகம் முக்கியம். So anointing is important. பிசாசு துரத்தப்படணும், It is good that the evil spirit should be cast அற்புதங்கள் away. நடக்கணும். Miracles should happen. யாரு கழுத்து அறுக்கணுமோ சாமி கழுத்து அறுக்கணும். Those who have to be their throat to be cut down, that should be done. யார் காலை உடைக்கணுமோ காலை இயேசு உடைக்கணும். Jesus should break somebody's இயேசு legs. உம்மை விளங்க செய்ய மாட்டீரோ? Will you not reveal yourself, அவனை God? அடிக்க மாட்டீரோ? Will you not hit him, அவன் God? காலை உடைக்க Will மாட்டீரோ? you not break his legs, நீ God? சினிமாக்கு போயிட்டு இங்க வந்திருக்கிற, You have gone and seen a movie and come here. நீ மார்னிங் ஷோ போயிட்டு இங்க மேட்னிக்கு வந்திருக்கிற, After that, going for the morning show, you உன் come for the காலை matinee show. உடைச்சிருவாரு, God will break your உன் legs. கழுத்து அறுத்துருவாரு, God will break your உன் neck. மேல சாபம் வரும். Curses will come
come upon you. இந்த மாதிரி பிரசங்கம் தான். And people are preaching this ஜனங்க way. பயந்து போறாங்க. And people get so scared. எல்லாரும் பயந்து போறாங்க. And all are in fear. அதனால பயத்தினால ஓடி வந்துடுறாங்க. Because of fear they come running to நல்லா church. கவனிங்க. Please listen carefully. ஒரு அப்பாவா இருக்கிறீங்க. You are a father. உங்க பிள்ளை உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? Your child should look at you and say what? எங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். My father is very strict. எங்க அப்பா ரொம்ப டிசிப்ளின் பண்ணுவாரு. My father is full of discipline. எங்க அப்பா மாதிரி கண்டிப்பு யாருக்கும் கிடையாது. No one can find a father like mine. அவர் அடிச்சார்னா அவ்வளவுதான். If he beats someone, that's மண்டை சுத்தி கீழே விழுந்துருவோம். I would faint in that place. அந்த மாதிரி எங்க அப்பா. And that is how my father is. வெறும் கண்டிப்பா இருந்துட்டா போதாது. It is not enough that you're strict with your child. கண்டிப்பான அப்பாவா இருக்கணும். Yes, you should be strict. ஒழுக்கத்தை கத்து கொடுக்கிற அப்பாவா இருக்கணும். You should be a father who teach obedience அதை to your தாண்டி children. Beyond that, வெறும் கண்டிப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, if you just be very strict with your children, வெறும் ஒழுக்கத்தை கத்து கொடுத்தோன்னு சொல்லி, if only you teach them obedience, அன்பான அப்பாவா இல்லன்னு சொன்னா, and if you're not a loving father to your அன்பான children, அப்பாவா இல்லன்னு and சொன்னா, if you're not a loving father, உங்க பிள்ளையும் எங்க பிள்ளைகளும் என்ன சொல்லணும்? your children and our children, what எங்க my அப்பா children, கண்டிப்பானவர். yes, my father is very strict. எங்க அப்பா ஒழுக்கமானவர். Yes, my father expects discipline. அதே போல At the same way, எங்க அப்பா அன்பானவர்னு சொல்லணும். says my father is full of love. அந்த உறவு தான் ஆரோக்கியமா இருக்கும். That relationship is a healthy relationship. அப்போ இயேசு என்ன சொல்றாருங்க? So what Jesus says, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வல்லமைக்கு பின்னால ஓடாதன்னு சொல்லுங்க. don't go run வல்லமைக்கு after power. பின்னால ஓடாத. Don't run after power. என்ன மகிமைக்கு பின்னால ஓடாத. Don't run after glory. அத்தாரிட்டிக்கு பின்னால ஓடாத. Don't run after authority. இன்னைக்கு எல்லாரும் ஷோ காட்டலாம். People may put a big show. வெளியில வல்லமை நிறைய இருக்குங்க. There is so much of power outside. Power operating in a different way in different places. இப்படிப்பட்ட வல்லமைகள் வெவ்வேறு விதமாக வெளியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் இந்த மந்திரக்கார வல்லமையை விளங்க செய்றாங்க. The people are glorifying those kind of witchcraft spirits. இந்த மேஜிக் பண்றவன் வல்லமையை விளங்க பண்றான். They are glorifying those magicians. அங்கெல்லாம் கூட்டம் போகுது. And people are rushing to those places. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும், But as far as God is concerned, யூதாஸ் கேக்குற, ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்க செய்ய மாட்டீரோ? Judas asks, why don't you reveal your power, God? ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? So what God is giving an answer ஆண்டவர் to him. சொல்றாரு, God says, if a person really loves me, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், he will keep my word, அவன் என் வசனத்தை and கைக்கொள்ளுவான். my Father will love him, அவனில் என் பிதா அன்பாய் and we இருப்பார். will come to him நாங்கள் அவனிடத்தில் வந்து and make our home. அவனோடே வாசம் பண்ணுவோம். யூதாசுக்கு என்ன சொல்றாருங்க? What Jesus is giving as a reply to மகனே, Judas, உன் கேள்வி நியாயம்தான். my son, your question is correct. வல்லமை விளங்க செய்யும் சொல்றீங்க. You say that your power will be revealed. என் வல்லமை எங்க இருக்கிறது? Where is my power? என் வல்லமை எதில் இருக்கிறது? Where is my power? என் அன்பில் தான் என் வல்லமை My power இருக்கிறது. is in my love. கரங்களை நல்லா தட்டுங்களே. Hallelujah. அவன் வல்லமை குறித்து பேசுறான், He is talking about power. இவர் அன்பை குறித்து பேசுறார். Jesus is talking about love. சோ இயேசுவின் வல்லமை எதில் இருக்கிறதுங்க? So where you can see the power of இயேசுவின் Jesus? வல்லமை எதில் இருக்குங்க? Where can you see the power of இயேசுவின் Jesus? வல்லமை The power of Jesus அவருடைய அன்பில் இருக்கிறது. is in his love. ஆமென். காரணம் என்ன? Why? What is the இயேசு reason? மிக தெளிவாக சொல்லுகிறார். Jesus tells that very clearly. யோவான் 3ஆம் அதிகாரம் In John 3, 16ஆம் வசனத்தில் in verse 16 we see, இயேசு தெளிவா சொல்றாருங்க. Jesus says very clearly, உலகத்தை எப்படி ரட்சித்தாருங்க? how did he save this entire world? வல்லமையால ரட்சித்தாரா? Did he save this world through his power? அதிகாரத்துல ரட்சித்தாரா? Or did he save this world to this authority? Tell me. Did he save the world through his power and authority, glory, வல்லமையால் இல்ல அதிகாரத்தினாலோ மகிமையினாலோ இந்த உலகத்தை அவர் or by ரட்சித்தாரா? his love? இல்லை என்றால் தன்னுடைய அன்பை கொண்டு ரட்சித்தாரா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். சத்தமா சொல்லுங்க, அன்புன்னு சொல்லுங்கட. Everybody say love. நல்ல கரங்களை தட்டுங்கட. ஹalleluya. எப்படி ரட்சிக்கிறாருங்க? How is he saving people? அன்பினால் ரட்சிக்கிறாருங்க. It is through his love he saved அந்த mankind. அன்புதான் குமாரனை அனுப்ப செய்ததுங்க. It is this love which sent his son to the ஆக world. அந்த அன்பை அவர் அனுப்பினார். So he sent his love. இயேசுவை அன்பாகவே அனுப்பினார். He sent Jesus as a
love to us. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The word of God clearly For says, God did not send the Son into the world in order to judge, to reject, to condemn, to pass sentence on. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். நியாயம் தீர்க்க அல்ல, not to judge people, சபிக்க அல்ல, not to curse people, தண்டனை கொடுக்க அல்ல, not to punish people, ஒரே பேரான குமாரனை his only begotten son, அன்பா என்ன செய்தார்? with out of love what he உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தார். did, he sent him to this world. ஆக அவருடைய வல்லமை எதில் இருக்கிறதுங்க? So where can you see his power? எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய அன்பில் இருக்கிறதுன்னு சொல்லுங்க. ஹalleluya. அவருடைய அன்பில் தான் அவருடைய வல்லமை இருக்கிறது. It is in his love we see the power of Jesus. ஆக யூதாஸ் என்ன கேக்குறான்? So what is Judas asking? வல்லமையை விளங்க செய்யுங்கங்கறான். You reveal your power, Jesus. ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாரு? And what Jesus replies to him? வல்லமை விளங்க செய்ய வெளியே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. There are so many people to reveal the power in the world. பவருக்காக போட்டி வெளியே நிறைய இருக்கு. There are so many people who are power struggle is going on. They are competing for power. ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில பவருக்காக போட்டி இருக்கிறது. There's so much of people who are competing for power. அவங்களோட போட்டி போட நான் வரல. I am not here to compete with those people. உலகத்தில் இல்லாததை கொடுக்க வந்திருக்கிறேன். I have given you those things which are not in this world. மனுஷன் கொடுக்காததை கொடுக்க வந்திருக்கிறேன். I have come to give you what man cannot give you. மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும். The love of man may come down. மனுஷனுடைய அன்பு மாறி போகும். The love of man will change. தேவனுடைய அன்போ தணியாத அன்பாய் இருக்கிறது. The love of God will never change. கரங்களை நல்லா தட்டுங்களே. ஆக அவருடைய வல்லமை எதில் இருக்கிறதுங்க? So where do you see the power of God? அவருடைய அன்பில் இருக்கிறது. Choosing love over power. வல்லமைக்கு மேலாக அன்பை தேடுவது. சொல்லுங்க, வல்லமை. Power. வல்லமைக்கு மேலாக எதை தெரிந்து கொள்ளணுங்க? What we need to choose. சத்தமா சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்களே. Let's all tell it louder. யாராச்சும் ஆண்டவருக்குள்ள வரணும்னு உங்களுக்கு அந்த அளவுக்கு பாரம் இருந்தா, you have a great burden that someone should come in the love of God. மூஞ்சி பாரு எப்படி Dress பண்ணி இருக்கு. Look at that face, how he is dressed. ஹலோ, இதுதான் இங்க தான் கண்ணு போகுமா? Would your eyes go only there? யார் எப்படி Dress பண்ணி இருக்கறாங்க? How a person is dressed? யார் எந்த சினிமா தியேட்டருக்கு போறாங்க? Which cinema theater that person is going? நம்மளுக்கு இதே கண் அங்கேயே தான் இருக்கு. யாரை குறை சொல்லலாம், யாரை குற்றம் சொல்லலாம், யாரை நியாயம் தீர்க்கலாம், யாரை கண்டம் பண்ணலாம். That is how people are now. யாரை டிஸ்கரேஜ் பண்ணலாம். How they can discourage people. We keep finding fault. இப்படியாக ஏதோ ஒரு காரியம் குறையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். We keep criticizing. ஏதோ ஒரு குறையை பார்த்து அவர்களை கீழே தள்ளி கொண்டு இருக்கிறோம். Some people are சில பேர் பாத்தீங்கன்னா they are the best scanning machine. அவங்க தான் சரியான ஸ்கேனிங் மெஷின். ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஸ்கேன் மெஷின் எல்லாம் அவுட்டேட் தான். அப்படியே உள்ள இருந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பாத்துருவாங்க. திருப்பி சொல்லுங்க சிஸ்டர், நான் சொல்லாதெல்லாம் சொல்றாங்க. இதே வேலைங்க. The job is that only. யாரா ஆண்டவருக்குள்ள வரணும்னு சொன்னா, if you have the burden that someone should come to know the love of God, சாபத்துல இருந்து பாவத்துல இருந்து எல்லாத்துல இருந்து வெளியே வரணும்னு சொன்னா, if you desire that they should come out of all the curses, நீங்களும் நானும் என்ன கேட்கணும்? what you and I should ask, அப்பா, என் மூலமாக through me உம்முடைய அன்பை விளங்க செய்யுங்கப்பா. let your love be revealed. கரங்களை நல்லா தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. So Judas கேக்குற வல்லமைன்னு சொல்லுங்க. So Judas asks power. Jesus says, இயேசு சொல்கிறார், my love will conquer the sin and death. என்னுடைய அன்பு பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கும். ஆமென். என்னுடைய வல்லமை அல்ல. It is not my power. ஆண்டவர் வல்லமை உள்ளவரா? Has God got power? வல்லமை உள்ளவரா? Does he have power? ஒன்னு இப்படி ஆட்டுங்க, ஒன்னு இப்படி ஆட்டுங்க, ஏதாச்சும் சொல்லுங்களே. ஆண்டவர் வல்லமை உள்ளவரா? Do you agree that God has power? ஆண்டவர் வல்லமை உள்ளவர், சந்தேகமே இல்லை. There is no doubt God has power. He is powerful. ஆனால் நம்மை பாவத்தில் இருந்தும் but to மரணத்தில் இருந்தும் but from sin and from death விடுவிப்பது in order to deliver us from அவருடைய கல்வாரி அன்பு. It is his Calvary's love which delivers. கரங்களை நல்லா தட்டுங்களே. அவருடைய கல்வாரி அன்பு. It is his Calvary's love. யோவான் 15:13 என்ன சொல்லுகிறது? In John 15:13 we see, no one has greater love, no one has shown stronger affection than to lay down, give up his own life
for his friends. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜீசஸ் உங்க ஃப்ரெண்ட்னு சொல்லுங்களே. Say that Jesus is your friend. இயேசு எப்படி எல்லாம் காட்டுறாங்க தெரியுங்களா? Do you know how they are showing Jesus? ஆனா வேதம் சொல்லுகிறது, But the word of God says, இயேசு தன்னை நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக விளங்க He is செய்கிறார். revealing himself to us as a friend. ஈஸ்டர் சர்வீஸ் நம்ம தியானம் பண்ணோம். We meditated during Go the tell my Easter brethren service. ன்னு சொல்றாரு. He says, go tell my brethren. Go tell my brethren. என்னுடைய சகோதரர்களுக்கு போய் சொல் என்று He சொல்கிறார். did not say go tell those cohorts. அங்க போய் அந்த கோழைகளுக்கு சொல்லுன்னு சொல்லல அவர். அப்படி சொல்லுங்க, go tell my brethren. என்னுடைய சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்க. என்ன அன்பு பாருங்க. See the love that he இவர் has. பெரிய தேவனா இருந்தாலும், Though he is a great God, ராஜாதி ராஜாவா though இருந்தாலும், he is the King of Kings, கர்த்தாதி கர்த்தரா though he is இருந்தாலும், the Lord of Lords, அண்ட சராசரத்தை படைத்தவரா he is the இருந்தாலும், one who created this entire universe. அனைத்தையும் அடக்கி ஆளுகை செய்கிறவரா இருந்தாலும், Though he controls everything under him, அவர் என்ன சொல்லுகிறார்? what is he saying there? உங்களையும் என்னையும் பார்த்து He looks at you and I and says, என் சகோதரி என்று சொல்லுகிறார், says my sister, என் சகோதரன் என்று my சொல்லுகிறார், brother. என் ஃப்ரெண்ட் என்று சொல்லுகிறார். He's calling us his friends. இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனமே, We are so blessed சத்தம் to போதாது, have இந்த this God தேவனை as a God. தேவனாக கொண்ட ஜனமே, பாக்கியவான். இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனமே, We are so blessed. இன்னும் சத்தமாக பாக்கியவான். பாக்கியவான்கள். ஆமென். ஓகே, turn with me Romans chapter number 5 Romans 5:8 verse number 8. எட்டாவது வசனம். என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாருங்க? பவரா? Did he demonstrate his power? என்ன பவர்? என்ன டெமான்ஸ்ட்ரேட் What பண்ணாரு? did he demonstrate? அவர் அன்பை டெமான்ஸ்ட்ரேட் He பண்ணார். demonstrated his own But love. God demonstrates his own love for us in this: while we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். ஹalleluya. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து நம்மை எது விடுதலை செய்யுங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, எது நம்மை விடுதலை செய்யுங்க? யூதாஸ் என்ன சொல்றான்? உங்க அன்பை விளங்க செய்யுங்கப்பா, உங்க வல்லமை விளங்க செய்யுங்கப்பா. ஆண்டவர் சொல்றார், யூதாஸே, என் வல்லமை அந்த நேரத்தில் விளங்கும். எனக்கு தெரியும் எப்போ என் வல்லமை விளங்க செய்யணும். ஆனா இப்போ நான் வந்திருக்கிறேன், என் சரீரத்தை பிற்க கொடுக்கிறேன், என் ரத்தத்தை சிந்த கொடுக்கிறேன், என்னையே செலவு பண்ணவிருக்கிறேன், உனக்காக மரிக்க போகிறேன், நீ சொல்லுகிற உலகத்துக்காக மரிக்க போகிறேன். என் அன்பே அவர்களை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை செய்யும். கரங்களை நல்லா தட்டுங்கட. ஹalleluya. யூதாஸ் கேக்குறப்பா, 4 சவருக்குள்ளாக நீங்க என்ன வல்லமையை உம்மை விளங்க செய்ய சொல்றீங்களே, saying that your power to be revealed in this within this four walls. வெளியில இருக்கறாங்க. There are so many people outside. Show them your power. அவர்களிடத்தில் உம்முடைய வல்லமையை நீர் காண்பியும். Dazzle them with your power. அவர்களுடைய வல்லமையை நீர் காண்பியும். Let them see your power. உம்முடைய வல்லமையை அவர்கள் காணட்டும். My love has the power to give life. என்னுடைய வல்லமை ஜீவனை கொடுக்கிறது. ஆமென். இயேசு அன்பு ஜீவனை கொடுக்கிறது. இயேசு என்ன சொல்றாருங்க? What is Jesus saying? அவருடைய அன்பு தான் நமக்கு என்ன செய்கிறதுங்க? It is only his love ஜீவனை கொடுக்கிறது. giving us life. அவருடைய வல்லமை என்னை வாழ வைக்கலங்க. It is not his power which is giving. அவருடைய அன்பு என்னை வாழ வைக்கிறது. It is his love which is giving. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய அன்பு என்னை வாழ வைக்கிறதுன்னு சொல்லுங்க. His love is giving me. ஆமென். உலகத்து மனுஷனுடைய அன்பு நம்ம வாழ வைக்கலங்க. It is not the love of man which is giving us life. மனுஷனுடைய அன்பினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம். There are so many people who are deceived by man's love. மனுஷனுடைய அன்பினால் ஏமாந்தவர்கள் ஏராளம். There are so many people who have been deceived by man's love. மனுஷனுடைய அன்பினால் காயமடைந்தவர்கள் ஏராளம். There are many who have been hurt by man's love. மனுஷனுடைய அன்பினால் தங்களையே மாய்த்து கொண்டவர்கள் ஏராளம். There are many people who are dead and gone because of man's love. அப்போ யூதாஸே, But he looks at and இன்னைக்கு says, உலகத்துக்கு என்ன வேணும்பா? So what does the world need now? எங்கு பார்த்தாலும் கசப்பு இருக்கிறதே. Wherever you see bitterness. Facebookல பார்த்தா வெறுப்பு இருக்கிறது. In Facebook you see that. சோஷியல் மீடியால பார்த்தா கசப்பு இருக்கிறது. In the social media you see hatred and bitterness. ஒருத்தன் சாடி என்ன பண்றான்? சபிச்சு ஒருத்தன் விரோதிக்கிறான் பாருங்க. They are cursing and they are fighting with
each other. வெளியில் அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கிறது. And that is kind of hatred that வெளியில் அந்த அளவுக்கு விரோதம் இருக்கிறது. That's a kind of a fight which வெளியில் is அந்த going அளவுக்கு outside. போட்டி இருக்கிறது. That's a kind of competition that வெளியில் you அந்த see அளவுக்கு outside. பொறாமை இருக்கிறது. That is the kind of jealousy that you ஆக see வெளியே outside. இருக்கிறவர்களுக்கு என்ன வேணும்? So what does the people outside என்னுடைய need? அன்புதான் அவர்களை வாழ It வைக்கும். is my love which will make them live. கரங்களை outside. நல்லா தட்டுங்களே. Clap your hands. 1 John chapter number 4. In 1 John chapter 4 you say, verse number 9. verse 9 you see this. This is how God showed his love இப்படியாக தான் தேவன் தன்னுடைய அன்பை among வெளிப்படுத்தினார். us. He sent his one and only son into the world that we might live through him. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் இங்க கை வச்சு சொல்லுங்க, உங்க அன்பினால் நான் பிழைக்கிறேன்னு சொல்லுங்க. I live because of your love. I live through your love. உம்முடைய அன்பினாலே நான் பிழைக்கிறேன். Hallelujah, that they might live through him. அவரால் நாம் பிழைக்கும்படியாக. This is love. இதுதான் அன்பு. Not that we loved God, நாம் தேவனிடத்தில் அன்பு but that he கூறுகிறதுனால loved us. அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். ஆமென். என்ன ஒரு அன்பு பாருங்க. What a great love. கரங்களை நல்லா தட்டுங்களே. கடைசியா Finally, அடுத்து இது தொடர் செய்தியா இருக்கு எனக்கு தெரியாது. I do not know if I'm going to continue this message. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேளுங்க, வல்லமை வேணுமா அன்பு வேணுமான்னு கேளுங்க. Say, do you need power or love? You want to choose love over power? அன்பை காட்டிலும் வல்லமை உங்களுக்கு வேணுமா? It is up to you. அது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. If you choose power, நீங்க வல்லமை தான் வேணும்னு சொன்னீங்கனா, you experience some miracle, ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில you நடக்கும். receive a blessing, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் because you பெற்றுக்கொள்வீர்கள். just only want power. ஏன்னா உங்களுக்கு பவர் இருந்தா போதும்னு சொல்லி. You want blessing that comes out of power. அந்த ஆசீர்வாதம் வல்லமை கொண்டு வருகிற ஆசீர்வாதம் போதும்னு சொன்னீங்க. You want some miracle that is coming out of power. இந்த வல்லமையினால் வரக்கூடிய அந்த ஒரு பெரிய அற்புதம் எனக்கு வேணும் நீங்க சொல்றீங்க. You just see God just for that blessing. அந்த ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே ஒருவேளை நீங்க தேவனை பார்ப்பீர்கள். Once you get, அதை பெற்ற பிறகு you will say, இயேசு உம்மா உமக்கு இயேசுக்கு ஒரு உம்மா கொடுத்துட்டு அந்த பவரை காமிச்சிட்டீங்க, you showed your power, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க, you gave me that blessing, அந்த மிராக்கிளை you கொடுத்துட்டீங்க. did that miracle for me. நான் அடுத்த மாதம் கம்யூனியன் சண்டேக்கு முடிஞ்சா வரேன். I will come if it is possible for the next communion Sunday. அடுத்த ஈஸ்டருக்கு முடிஞ்சா வரேன். I will see if I can come for next Easter. அப்ப எனக்கு இன்னொரு மிராக்கிளை கொடுத்துருங்க. At that time give me another miracle. அப்படி தான் இருப்பாங்க. If people are like ஆனா that. if you choose love over power, ஆனால் இந்த வல்லமைக்கு மேலாக அன்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். every Sunday you will be here ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்தில் வருவீர்கள். worshiping him. அவரை ஆராதிப்பீர்கள். Hallelujah, amen. கடைசியில பாருங்க, my love will help you experience the fullness of God. அவருடைய அன்பு பூரணத்தை தேவனுடைய பூரணத்தை அனுபவிக்க அவருடைய அன்பு இங்க யாருக்கு ஆண்டவருடைய பூரணத்தை அனுபவிக்கணும்னு சொல்றீங்க? How many of you say that I want to experience the fullness of God? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய பூரணம், இங்கிலீஷ்ல போடுங்க, ஆண்டவருடைய பூரணத்தை நான் அனுபவிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you say that I want to experience the fullness of God? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, Lift your hands and ஆண்டவரே உம்முடைய அந்த பூரணத்தை நான் அனுபவிக்கணும். I need to experience the fullness of God. அந்த பூரணத்தில் தான் எல்லா ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. It is in that fullness we have all the blessings. அந்த பூரணத்தை நான் எப்படி அனுபவிக்க முடியும்? How can I experience that fullness of God? உம்முடைய அன்பு தான் எனக்கு அந்த பூரணத்தை அனுபவிக்க உதவி செய்யும். It is your love which will help me to experience ரெண்டு the கரங்களை fullness of உயர்த்தி love. சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த அன்பை எனக்கு தந்துருங்கப்பா. Lord, you please give that love. அப்ப நான் அந்த பூரணத்தை அனுபவிப்பேன். Then I will experience the fullness of இயேசுவின் God. நாமத்தில். In Jesus name. எபேசியர் 3 அதிகாரம் 17 வசனம் கடைசி வசனம். Ephesians 3:17 to 19. பவுல் என்ன ஜாம் பண்றாருங்க? What Paul is saying here. திருப்பி பக்கத்துல பார்த்து கேட்டுருங்க, ஒரே ஒரு வாட்டி கேட்டுருங்க. Again you ask. என்ன கேளுங்க? What would you ask? வல்லமையா? Power? வல்லமையா? Power? வல்லமையா? Power? அன்பா? Or love? நீங்க கேளுங்க. You please ask. ஆனா பவுல் என்ன சொல்றாருங்க? But what Paul says, நீங்க எதை கேக்குறீங்களோ கேட்கலையோ, whatever you may ask or not, Paul says, Paul சொல்லுகிறார், and I pray that you being rooted and established in love, நீங்கள் அன்பிலே நிலை பெற்றவர்களாக இருக்கும்படியாக வேரூன்றி, may have power உங்கள் வல்லமை together with all the Lord's holy people
to grasp how wide and long and high and deep is the love of Christ. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து To know this love that surpasses knowledge, that you may be filled to the measure of all the fullness of God. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும். எத்தனை பேருக்கு தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிறையணும்னு How many சொல்றீங்க? of you say that I should be filled with the fullness of அப்ப நீங்க God? என்ன செய்யணுங்க? So what do you need to do? எதை சூஸ் பண்ணுங்க? What you need to choose?